இது ஆஃப்டர் 3.5 years. இவன் தான் இஸ்ரவேலருக்கு எதிராளியான 8வது கடைசி ராஜா. இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராளி ராஜாக்கள் ரொம்ப மிக முக்கியமான எதிராளிகளை பற்றி வெளிப்படுத்தும் விஷயத்தில் யோவான் எழுதுகிறார். இவன் தான் அந்த சிங்கிள் ஆன்டி கிரைஸ்ட் தான் 8வது கடைசி ராஜா என்று சொல்லுகிறான். இவனையும் மிருகம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இவனுக்கு முன்னாக இருந்தவர்கள் 7 பேர். இவன் 8வதான ராஜா என்றால் இவனுக்கு முன்னாக இருந்தவர்கள் 7 பேர். யார் தெரியுமா? எகிப்து, அசீரியா, பாபிலோன், மேதிய பெர்சியம், கிரேக்கம், ரோமர், ரிவைவல் ரோம் கிங்டம் ஆக 7 பேர். இவன் 8வது ஆள். வெளிப்படுத்தல் 17, 10, 11 சொல்லுகிறது. அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் காத்திருக்க வேண்டும். இருந்ததும் இராதுமாகிய மிருகமே 8வதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான் என்று திட்டமும் தெளிவுமாய் சொல்லி இருக்கிறது. அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஃபர்ஸ்ட் 5 பேர் எகிப்து, அசிரியா, பாபிலோன், மேதிய பெர்சிய, கிரேக்கம். இந்த 5 பேரும் விழுந்து போனார்கள். ஒருவன் இருக்கிறான். வெளிப்படுத்தல் விசேஷத்தை யோவான் எழுதும்போது ரோம சர்க்கார் இருக்கிறது. மற்றவன் இன்னும் வரவில்லை. ரிவைவல் ரோம் கிங்டம் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். 3.5 வருஷம் இருப்பான். இருந்ததும் இராதுமாகிய மிருகமே 8வதானவன். 8வது ஆள் சிங்கிள் மேன் வரப்போகிறான். இவன் இருந்தவன் இராதவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இவன் ரோம சர்க்கார் ஆண்ட பொழுது இவன் இருந்தவன், இப்பொழுது இல்லை. இவன் 8வதானவனாய் வரப்போகிறான். அந்த 10லிருந்து கிளம்பி வரப்போகிறான். அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் ரிவைவல் ரோம் கிங்டத்திலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான் என்று திட்டமும் தெளிவுமாய் வெளிப்படுத்தும் விஷயத்திலே யோவான் எழுதியிருக்கிறார். இவன் தான் இயேசு சொல்லுகிற பாழாக்குகிற அருவருப்பு. இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறாரே பாருங்கள். மேலும் பாழாக்குற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திய கடவுள், நீங்கள் அவனை பரிசுத்தலத்திலே நிற்க காணும் போது. ஆக இயேசு கிறிஸ்து சிங்கிள் மேனாய் பாழாக்குற அருவருப்பு என்று சொல்லுகிறார். அவன் பரிசுத்தலத்தில் நிற்பான் என்றும் சொல்லுகிறார். இவன் தானியேல் 11ஆம் அதிகாரம் 41 முதல் 45 வசனங்கள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 41 முதல் 45 வசனத்திலே சொல்லப்பட்டபடி இவன் வடதிசை சீரியாவிலிருந்து வருவான் என்று நான் தீர்மானிக்கிறேன். இப்படி நான் தீர்மானித்து ஆதாரத்தோடு நான் எழுதியதை சேலத்திலே இருக்கக்கூடிய ஜாமக்காரன் பத்திரிகாசிரியர் புஷ்பராஜ் அவர்கள் இதுவும் உண்மைதான் என்று சொல்லி பத்திரிகையிலே அவர் வெளியிட்டிருக்கிறார். ஆக இதுவரைக்கும் இன்னார் என்று ஒரு நாளும் சொல்ல முடியவில்லை. ஆனால் வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. தானியேல் 11:41 முதல் 45 வாசித்தால் வடதிசை ராஜாவாகிய சீரியா ராஜாதான் வருவான் என்று நான் தீர்மானிக்கிறேன். ஆவியானவரும் ஆமேன் என்று சொல்லுகிறார். அது அப்படியே நடக்க போகிறது. இவன் கடைசி 3 ஆண்டுகள் ஆளக்கூடியவன். தானியேல் 9:27 சொல்லப்பட்டவன் இவன் தான். வாசிக்கிறேன் கேளுங்க. தானியேல் 9:27 அவன் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான். அருவருப்பான சட்டிகளுடைய பாழாக்கிறன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்கிறன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றான். ஆக தானியேல் 9:27 சொல்லப்பட்டவன் இந்த சிங்கிள் ஆந்தி கிறிஸ்து தான். இவன் தான் அர்மகதோன் பள்ளத்தாக்கிலே ஒலிவமலை கீழே இஸ்ரவேலரோடு யுத்தம் செய்வான். அப்படி அவன் யுத்தம் செய்யும் போது ஒலிவமலையிலே நம்மோடு கூட ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட்ட நம்மவர்களோடு கூட
இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையாக இந்த பூமிக்கு வருவார். ஹல்லேலூயா. இதைத்தான் சகரியா 14ஆம் அதிகாரம் 4-5, யூதா 14-15, மத்தேயு 24-30 போன்ற வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24-30 மாத்திரம் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்தரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். எல்லாரும் பார்ப்பார்கள். அதனால் தான் இதை ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி ரகசிய வருகை என்ற ஒரு வார்த்தை கிடையாது. ரகசிய வருகை என்ற ஒரு வார்த்தை கிடையாது. ஆனால் இப்படி வரும்பொழுது நம்மோடு கூட ஒலிவமலையிலே கால் வைத்து அவர் இறங்கும் பொழுது உலக மக்கள் எல்லாம் பார்த்து எல்லாரும் கண்டு புலம்புகிறதுனாலே இது பகிரங்க வருகை என்று சொல்லப்படுகிறது. ரைட். அப்படி அந்த அந்திகிறிஸ்து அர்மகதோன் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும் பொழுது நாம் எல்லாரும் ஒலிவமலையிலே இயேசு கிறிஸ்துவோடு இறங்கி 2வது முறையாக வருகிறோம். அப்படி வந்து அவனை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாசம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. நாசம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அழிப்பார், நாசம் பண்ணுவார், இல்லாமலாக்குவார், இப்படி பல வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டிருக்கின்றன. அவனை கொல்வாரா அல்லது அக்கினியிலே எரிப்பாரா? இதுதான் இன்றைய கேள்வியாய் இருந்து கொண்டிருக்கிறது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானும் என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த இடத்துல அந்தி கிறிஸ்துவை அந்த கல்லாகிய இயேசு கிறிஸ்து நொறுக்கி நிர்மூலம் பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறது என்று நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது நான் பார்த்தேன், நான் பார்த்து கொண்டிருக்கையில், தானியேல் 7:11. அப்பொழுது நான் பார்த்தேன், நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுக்களை பேசினது நிமித்தமும் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது, அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது என்று தானியேல் 7:17 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. வாசிக்கிறேன் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:8 நீக்கப்படும் போது, தடை சீக்கிரமும் நீக்கப்படும் போது, சபை நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்க போகிறேன். வெளிப்படுத்தல் 19:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போங்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி பலவாறாக அந்திகிறிஸ்துடைய தனி இண்டிவிஜுவல் அந்திகிறிஸ்துடைய ஃபைனல் காரியங்களை, முடிவான காரியங்களை, முடிவை இப்படி பலவாறாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. இதனுடைய உண்மையான நிகழ்வுதான் என்ன? அதுதான் இன்றைய தினத்தில் நம்முடைய கேள்வியாய் இருக்கிறது. ஆவியானவர் நமக்கு இதை முழுமையாய் விளக்குவாராக. மொத்தத்தில் அந்திகிறிஸ்து நிர்மூலமாவான், உண்மையில உண்மை, அல்லது இந்த பூமியில் இல்லாமல் போவான். நிர்மூலமாவான் அல்லது இந்த பூமியில இல்லாமல் போவான் என்பது மட்டும் உண்மையிலும் உண்மை. இது எப்படி ஆகும்? இதுதான் இன்றைய சிந்தனையாய் இருக்கிறது. சிந்தனைகள் ஏராளம் உண்டு. அதுல ஒரு முக்கியமான 5 சிந்தனையை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதலாவது சிந்தனை, பூமியிலேயே அந்த மிருகம் கொலை செய்யப்படுமா? இது ஒரு சிந்தனை.
பூமியிலேயே அந்த சிங்கிள் இண்டிவிஜுவல் ஆன்டி கிரைஸ்ட் கொலை செய்யப்படுமா